இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கிராசரி ஸ்டோருக்கு தான் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஆப் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஐஃபோனுக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்குமா பில்லிங் சாஃப்ட்வேரும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணது தான். லாஜிஸ்டிக்ஸ் ஆப் வந்து எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணலை. அதுக்கு என்ன அந்த ப்ராஜெக்ட் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் அதுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து ஃபர்தராக போடலை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்கள். ஈவன் வந்து நான் டெக் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப இப்போ ஈவன் நான் டெக் பீப்புள் அந்த வீடியோ பார்த்தா கூட அவங்களோட வந்து அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த வீடியோ வந்து நான் அதனால தான் வந்து ஓகே ஒரு கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் வந்து இப்போது நேற்று தான் வந்துருந்தது. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் அதுக்கு நம்ம என்னெல்லாம் நமக்கு தேவைங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா மேபி நம்ம இந்த சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. நம்மளுக்கு மேபி ஒரு 10 வீடியோ வரைக்கும் நம்ம இதில் வந்து நம்ம 10 வீடியோ வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இந்த சீரீஸை முடிக்கிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான் அந்த கிளைண்ட்டோட கிளைண்ட் வந்து சர்வருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்வர் வந்து வாங்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த ஸ்டெப் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ நம்ம கோடிங் நம்ம டைப் பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் தான் டைப் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அந்தந்த ஸ்டெப் வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு இனிஷியலாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு வந்து சர்வர் தேவை. சர்வர் எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன ஆப் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராசரி ஆப் பண்ண போகிறோம். ஸோ கிராசரி ஆப்பில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிராசரிஸ், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அதில் சேல் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆப்புக்குள்ளே வந்து டேட்டாஸ் இருக்கும். டேட்டாஸ்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆயிலோட இமேஜ் இருக்கும், அப்புறம் சோப்போட இமேஜ் இருக்கும், அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட இமேஜஸ் இருக்கும், டேட்டா இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு கண்டெய்னர் தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேக்கெட் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஒரு இமேஜஸ் இல்லை ஒரு சம்திங் ஏதோ ஒரு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தேவை. அது வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு தான். இப்போ இதுவே வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறதால நமக்கு என்ன தேவையில்லை, எதுவுமே நமக்கு தேவையில்லை, சர்வரே தேவையில்லை. இப்போ வந்து இது என்னோட சிஸ்டம். இந்த சிஸ்டமில் வந்து நான் என்னோட ஃபோட்டோஸ் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு வெளியே இருந்து எனக்கு எந்த ஒரு சர்வரும் தேவையே கிடையாது. எதுக்காக அப்படின்னா இதில் இருக்க இமேஜை வந்து என்னால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எனக்கு வந்து சர்வர் தேவைப்படலை. எனக்கு எப்போ சர்வர் தேவைப்படும் அப்படின்னா, என்ன மாதிரி வெளியே இருக்கிற யார் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை, நமக்கு வந்து சர்வர் தேவை. இப்போ உங்கள் சிஸ்டம் இதில் இருக்க இமேஜஸ் வந்து நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம், வேற யாரும் பார்க்க முடியாது. பட் நம்ம ஆப் பண்ணும்போது வந்து நீங்களும் பார்த்துக்கலாம், அப்புறம் இந்த உலகத்தில் எங்கே இருந்து யாருனாலும் பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, சர்வர் தேவை. அந்த சர்வர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி குளோபலாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, த்ரூ த இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆக்சஸும் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு சர்வருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வரில் மொத்தம் நம்ம இதை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 2 இது இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ். இந்த 2 இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ டொமைன் நேமும் சர்வருக்கும் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களோட நேம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களும் எப்படி அதை நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் நேம் வந்து வெற்றி அப்படின்னா உங்கள் நேமில் வெற்றி நீங்கள் இருப்பீங்க, அப்புறம் மேபி இன்னொரு வெற்றியும் இருப்பாங்க. பட் 2 பேருக்கும் நமக்கு என்ன தேவை, ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு அவ செப்பரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 2 பேரும் வெற்றிங்கிறனால வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்க மாற்ற முடியாது. டேட்டாஸ் மாற்ற முடியாது மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் எழுதின எக்ஸாம்க்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூனிக் வேணும். அப்படி யூனிக் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்குள்ளதை உங்களுக்கு கரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியும். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து வேறு யாருக்கும் டூப்ளிகேட் ஆகவே ஆகாது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களை வந்து கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண முடியும்.
அப்போ வந்து நீங்க இப்போ ஒரு ஆப் பண்ண போறீங்க, அந்த ஆப்புக்கு வந்து நீங்க டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம், கிராசரி ஆப் பண்றதுக்கு ஆப் பண்ணலாம், அப்புறம் டொமைனை வாங்கலாம். அப்போ வந்து நீங்க ஆல்ரெடி எடுத்த டொமைனை வந்து அவங்க எடுக்கக்கூடாது, நீங்க எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. அப்படி 2 பேர் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கொடுக்குற டேட்டா, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி.com போட்டிருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வெற்றி.com எடுக்க முடியுது அப்படின்னா நீங்க போடுற இமேஜ் அங்க போக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இதுல டொமைன் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒன்ஸ் ஒருத்தவங்க ஒரு நேமை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேமை நம்ம என்ன பண்ண முடியாது, ரெண்டாவது வாங்க முடியாது. இப்போ வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே நம்பர் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த நம்பர் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ யூஸ் பண்ணியாச்சு. அப்போ அவங்களுக்கு இதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா 3 எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, 4 கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் ஒருத்தவங்க நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நேம் வந்து எடுக்க முடியாது. அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தேவைன்னா டொமைன் சர்வர். டொமைன்குள்ள என்னன்னா இந்த நேம் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ என்னோட கம்பெனி வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்பாஸ்ன்னு போட்டிருப்பேன், இதா இருக்கு. இப்போ கூகுளில் வந்து நீங்கள் கூகுளில் வெட்பாஸ்ன்னு டைப் பண்ணுங்க, டைப் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்குது, இதுதான் டொமைன் நேம். இப்போ இன்னொருத்தவங்க போயிட்டு எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு இதில் இது பண்ணுறேன், இதுதான் கிளைண்ட்டோட இமெயில் ஐடி. நம்ம கிளைண்ட் வந்து இமெயில் ஐடியா மொபைல் நம்பர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம சர்வர் வந்து நம்ம எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னா ஹோஸ்டிங் எல்லாம் வாங்க போகிறோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இப்போ கோடாடி இருக்குது, ப்ளூ ஹோஸ்ட் இருக்குது, ஜோலோ ஹோஸ்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்கட்டார் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இதில் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் தான் பெஸ்ட்டு. அது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும், சர்வீஸும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், சப்போர்ட் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெட்பாசல்.inங்கிறது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கிற மாதிரி வருது. இந்த டொமைன் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட இன்னொரு இது அயன் மார்ட்டுங்கிறது வந்து என்னோட இன்னொரு வெப்சைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அடுத்து வந்து நான் அயன் மார்ட்னு போடுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு இந்த இடத்துல என்ன வராது, எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் எனக்கு என்ன வரும், இந்த டொமைன் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இப்போ வந்து நம்ம கிளைண்ட் என்ன டொமைன் கேட்டிருக்காங்க அப்படின்னா யாசி மார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாசிமார்ட்.com கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டொமைன் வந்து நமக்கு என்ன இருக்கு, அவைலபிளா இருக்குது. ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம பேசிட்டோம், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, யாசிமார்ட்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட் அந்த இதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெஃபரல் கோடு போட்டு வர போறேன். இப்போ வந்து ரெஃபரல் கோடு நம்ம இப்போ நான் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் வந்து ஒரு எத்தனை வருஷம், ஐ திங்க் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் கோடு, இந்த ரெஃபரல் கோடு யாருக்குனாலும் கிடைக்கும். பட் எனக்கு வந்து நான் முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து வச்சு இந்த ரெஃபரல் கோடாக போகும்போது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் நம்ம கிளைண்ட் கிட்ட வாங்கினது, கிளைண்டோட இமெயில் ஐடி. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை கொடுக்க போறேன். இப்போ அந்த இதை கொடுத்துட்டு நான் இப்போ என்டர் பண்றேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து என்ன பிளான்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா சிங்கிள் பிளான், ப்ரீமியம் பிளான், பிஸ்னஸ் பிளான். இப்போ இதில் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 10 GB போட்டிருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் கிடைக்காது. பட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் 20 GB கொடுத்துருப்பாங்க, இதில் உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் கிடைக்கும். இதில் வந்து ஸ்டோரேஜ் 50 GB கொடுத்துருப்பாங்க, பட் இதில் ஃப்ரீ டொமைன் இருக்கும் உங்களுக்கு. இல்லை இது உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளான் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இனிஷியலாக 20 GB கிளைண்ட் போதும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம இப்போ இந்த பிளானில் போகிறோம். சூஸ் பிளான் கொடுத்துருக்கேன். சூஸ் பிளான் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவோம். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம கிளைண்டோட அக்கௌண்ட் வந்து நம்ம இதில் இது பண்ணிட்டோம். இப்போ பிளான் வந்து நம்மளுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் 48 மந்த் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும், 5845 தான் வரும். பட் இதே நம்ம 12 மந்த்னு எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு 2000 தான் வருது. அப்போது ஸோ 8000 நம்மளுக்கு 4000 ரூபாய் நமக்கு இதில் ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ அதனால் நீங்கள் 4 இயர்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் நம்ம கிளைண்ட் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 1 இயர் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க, 1 இயர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து டொமைன் நேம் வந்து ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இதுதான் டொமைன் நேம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு .com சர்ச் பண்ணிடுங்க. ஸோ .com வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்பெல்லிங் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 இயருக்கு இப்போ நம்மளுக்கு டொமைன் வந்து 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் இதில் 2 இயர்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு 1 இயரே போதும். 1 இயரே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2254 நமக்கு இதில் வருது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்தராக இப்போ நான் கண்ட்ரி கொடுக்குறேன். இதில் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பிளான் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு இதில் ரீஃபண்ட் பாலிசி உண்டு. இப்போ நான் அதை எக்ஸிஸ்டிங் இதை வச்சு நான் இப்போ லாகின் பண்ணிடுறேன். Okay, so once again, verification. ஓகே, நம்ம இதில் அவங்க வெரிஃபிகேஷன் இப்போ அனுப்பியிருக்கேன். ஒன் செகண்ட், இதில் நமக்கு இதாயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நேம் வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நேம் வந்து இப்போ இந்தியா இது கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து நம்ம இதில் இதே கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த அட்ரஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி இருக்கா நம்மகிட்ட ஒன்ஸ் கேட்டோம். ஸோ ஜிஎஸ்டி இருந்தால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். ஐ மீன் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அமௌண்ட் வந்து கம்பெனி நேம் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் இப்போ 10% கிட்ட நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ ஒன் செகண்ட் நம்ம இதை வாடி அனுப்பிக்கலாம். நம்ம இதில் வந்து இப்போ ஜிஎஸ்டி நம்பர் வந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கம்பெனி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அமௌண்ட் தான் நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து நமக்கு இதில் இல்லாமல் இருக்கும், 0 ஆக்கியிருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இதில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும். இதில் இப்போ ஒன்ஸ் நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதிலேயே இப்போ டீட்டெயில்ஸ் இன்வாய்ஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதிலேயே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் நம்மளுக்கு. இதில் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்திங் இன்ஃபர்மேஷன் இது வந்து கேட்பாங்க யாருக்காக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம கேட்டுக்கலாம் கிரியேட் நியூஸ் ஐட்டம் போட்டுக்கலாம். வாட்ஸ் யுவர் ஆன்சர், ஸ்கிப் கொஸ்டின். நம்ம வந்து இதில் தான் பண்ண போகிறோம். அதில் வந்து கிரியேட் PHP சைட் போட்டுடலாம் நம்ம yasimart.com. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு ஓகே ஃபைன். ஸோ ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இதாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதாகிடும். இதில் ஸோ என்டர் த கோட் கேக். ஓகே சரி. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை பண்ணியாச்சு. இப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபைடு, கண்ட்ரி வந்து இப்போ நம்ம எங்கே டார்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம இப்போ டார்கெட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கப்பூர்னு போட்டோம். ஓகே, இப்போ இது வந்து இனிஷியலைஸ் ஆகட்டும். இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோட அப்ஜெக்டிவ் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாடுங்கிற AI டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தேவையான கண்டிப்பாக தேவை கிடையாது. பட் ஓரளவுக்கு இருந்தால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் வந்து நம்ம A to Z இந்த ப்ராஜெக்ட் தேவையான எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ புஷ் நோட்டிஃபிகேஷன். பட் எல்லாமே நம்ம AI வச்சு பண்ண முடியாது. நம்ம கோடிங் எல்லாமே AI வச்சு பண்ணிடலாம். பட் சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அதுக்கு நம்ம டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. அதை எப்படி பண்ணுறதுங்கிற A to Z நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அவங்க கவர் பண்ணிடுவேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க, இந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஓனாக வெப்சைட் டெவலப் பண்ண முடியும், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஈவன் வந்து உங்களால் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ண முடியும். பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம இந்த சீரிஸ்லேயே முடிக்க நினச்சா முடிச்சிருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த சீரிஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த சீரிஸ்லேயே வந்து நான் ஃபுல்லாக பண்ணிடுவேன். பட் வந்து நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2:30 வந்து நமக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது. இப்போ அப்படி இல்லைன்னா நான் இப்போ இதே கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். இப்போ 2:30 ஆல்ரெடி நேற்றே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2:30 10 நிமிஷம் அந்த வீடியோ வந்து நான் இது பண்ணுறேன். அந்த எல்லா செட்டப்பும் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிற ஐடி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஐடியை வந்து நம்ம எப்படி இதில் இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிளாட் AI டூல் வந்து நம்ம என்ன எப்படி ப்ராம்ப்ட் போடணும், எப்படி எடுக்கணும், API கூடலாம் வந்து எப்படி நம்ம ஜஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் இதுதான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம சென்னை டு தூத்துக்குடி போகிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்போம். எதுக்காக அப்படின்னா கூகுள் மேப் நம்மகிட்ட கிடையாது. இப்போ வந்து நம்மளோட கூகுள் மேப் இருக்குது. அது வந்து நம்ம ஜஸ்ட் ரூட்டை போட்டு கொடுத்து அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரோட்டோகால் தெரிஞ்சால் போதும். அந்த ப்ரோட்டோகால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம். இட் மீன்ஸ் அதனால் வந்து MySQL கூட போடுறதுன்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல தான் MySQL கூட போட முடியும். அந்த கோடில் போய் நீங்கள் PHP கூட போட முடியாது. PHP கோடுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே தான் நீங்கள் PHP போட முடியும். அங்கே வந்து நீங்கள் MySQL போட முடியாது. அதனால் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சின்டாக்ஸ் இருக்குது. அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் த்ரூ த AI டூல் மூலமாக. இப்போ AI வர்றதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன எரர் வந்து அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் இதாகிட்டு இருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு AI கொடுக்குற கோடே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்டிங்கை பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக 0 எரரில் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு இதாகிடுச்சு. இமெயில் வந்து இப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க, வெரிஃபை இமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு. அதில் இப்போ நான் ஜஸ்ட் வெரிஃபை இமெயில் பண்ணிடுறேன். ஸோ வெரிஃபை இமெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூ டு கோ. இப்போ நமக்கு என்ன ஆயிரும் பார்த்தி, இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேஷ்போர்ட் போகிறேன்.
டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த சைட் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சிம்பிளாக எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி நான் இப்போ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம கிளாட் ஏஐ யூஸ் பண்ணோம்ல. கிளாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ. அண்ட் அதில் வந்து நம்ம கிளாட் ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்கிரேட் பிளான் போட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் என்ன ஆகும்? நான் இப்போ கரெக்டாக இருக்கு வந்து ப்ரோ பிளானில் இருக்கேன். அதனால் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸ் பிளான் உங்களுக்கு ப்ரோ பிளான்லேயே உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவை எல்லாமே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டீப்சீக்கில் வந்து மை ஆப் பிஸ்னஸ் நேம் இஸ் Yasi Mart and now I need a landing page for my website and I also developed the Android and iOS for the online grocery, fruits, vegetables and all vegetables. So it's currently under development and now I need landing page for my website and the contact details are இப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளைண்ட்டோட நம்பர் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கிளைண்ட்டோட அட்ரஸ் வந்து அவங்க இருக்கிற சிங்கப்பூரில் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதிலே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். ஐடியா லேண்டிங் பேஜ் ஐடியா குவாலிட்டி ஆஃப் அட்ராக்டிவ் ப்ரீமியம் டிசைன். ஓகே ப்ரீமியம் டிசைன் நம்ம போட்டுருக்கோம். இப்போதைக்கு நம்ம கூட நம்ம கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை அப்படியே இப்போ இந்த ஃபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வர் இப்படி தான் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணியிருக்கேன். ரீநேம் பண்ணிவிட்டு index.html கொடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ index.html போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே எடுத்துரும். உங்களுக்கு index.html இதை கொடுக்குறாங்க டிஃபால்ட்டு கொடுக்குறது ஒன்று ரெண்டுமே சேம் தான். நம்ம இப்படி கொடுத்து கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்த அவசியம் பண்ண கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் பதிலாக நான் என்ன பண்ணுறேன் இப்போது ஐடிஎக்ஸ்ன்னு போடுறேன். ஐடிஎக்ஸ்ன்னு போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது? எனக்கு இந்த ஃபைல் வந்து எடுக்காது. பட் எடுக்காது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்காது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்வரில் வந்து ஃபைல் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அதோட நேம் வந்து நம்ம இண்டெக்ஸ்னு வைக்கணும் அப்படின்னா டிஃபால்ட்னு வைக்கணும். டிஃபால்ட் வச்சு தான் நமக்கு என்ன அந்த மாதிரி ஃபைல் நேம் எடுக்கும். இப்போ நான் இண்டெக்ஸ்னு வச்சிருக்கேன். இண்டெக்ஸ்னு வச்சு நான் ரீலோட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் பண்ண இப்போ இது ஒன்ஸ் முடிஞ்சோட நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நீங்கள் ப்ரீமியம் பிளான் எடுத்துக்கோங்க. அடுத்த ஃபர்தர் இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏஐயில் வந்து நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபர்தர் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அட்மின் பேனல் இது பண்ண போகிறோம். புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஓடிபி ஆத்தன்டிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம அதில் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் இந்த சீரிஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கோர்ஸும் போகணும் அவசியம் கிடையாது. காலேஜ் போகணும்னு அவசியம் கிடையாது. காலேஜ்னா நீங்கள் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் போய்க்கலாம். படிக்கணும்னு போகிறது கிடையாது. போகணும் அவசியம் கிடையாது. அண்ட் இந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஏஐ யூஸ் பண்ணி போடுறது எப்படின்னா போட்டிருப்பேன். அப்புறம் வந்து ஓனா கோடிங் போட்டு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ரெண்டுமே பண்ணியிருப்பேன். பட் இப்போ நம்ம ஓனா கோட் போட்டு பண்ணுறது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். எதுக்காகனா இப்போ நமக்கு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டில் நமக்கு எல்லா கோடும் வந்துடுது. அதில் வந்து நம்ம கோடிங்கில் போட்டு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது டைப் பண்ணி பண்ணுறது வந்து நமக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற மாதிரி ஆயிடுது. ஓகே இப்போ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்துருச்சு. நம்மளுக்கு எடிட் அண்ட் கூகுள் ப்ளே அவைலபிள் சூன். ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு இதில் ஆப் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஷாப்பு வெஜிடபிள்ஸ் ஆர்கன் ஸ்டே அப்டேட்டட் கலோன் 25 ஆப் லான்ச்சஸ். ஓகே இப்போ நம்ம 2025 மட்டும் நம்ம 2026 ஆகிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் கிளியராக வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ நம்ம ஐக்கான் மட்டும் கிளைண்ட் வந்து லோகோ அனுப்பிட்டாங்க ஆல்ரெடி. நம்ம இதில் ஜஸ்ட் ஐக்கான் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃபைன். ஸோ இதில் அடுத்த வீடியோ வந்து நம்ம அடுத்த இதில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இந்த சீரிஸோட அடுத்த வீடியோ நம்ம இதில் அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ.